வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். ஒட்டுமொத்த தமிழகம் தொழுத கையோடு இருந்தது. தமிழக அரசியல்வாதிகள் முழுக்க முழுக்க நம்முடைய வாக்காளர் பெருமக்களை, உங்களுடைய பொன்னான வாக்குகளை எங்களுடைய கட்சிக்கு அளியுங்கள் என்று இரட்டை இலையிலிருந்து, உதயசூரிலிருந்து, பம்பரத்திலிருந்து, முரசிலிருந்து அத்தனை இரட்டை மெழுகுவர்த்தி வரை அத்தனை சின்னங்களுக்கு வாக்கு கேட்டு தமிழகத்திற்குரிய அரசியல்வாதிகள் கூப்பிய கையோடு வந்தார்கள். தொழுத கையொள்ளும் படையொடுங்கும் அன்னார் அழுத கண்ணீர் உன்னார் அழுத கண்ணீர் அனைத்து என்றால் வள்ளுவன். கூப்பின கைக்குள்ள எவ்வளவு பெரிய பகை இருக்கும் என்று தெரியாது என்று வள்ளுவன் சொன்னார். இது இந்த இடத்துக்கு பொருந்துமா பொருந்தல என்று தெரியல. கைகூப்பி தொழுவதும் நம்முடைய அடிப்படை கடமையா இருக்கிறது. வாக்காளர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளாக யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான 5 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய தமிழக தேர்தல் திருவிழா இன்று பிரம்மாண்டமாக அதனுடைய முதல் கட்டத்தை நிறைவு செய்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 5.82 கோடி வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70-75 விழுக்காடு வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் நாம் தமிழகத்தில் பார்த்தோம்னா 2.2 கோடியே 88 லட்சம் பெண் வாக்காளர்கள், 2 கோடியே 93 லட்சம் ஆண் வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 5.82 கோடி வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கு முழுமையாக வச்சிருக்காங்க. 3776 வேட்பாளர்கள் தமிழகம் முழுக்க ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளுக்கும் 234 தொகுதிகளும் சேர்த்து 3776 வாக்காளர்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவம் தாங்களை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் 234 பேருக்குள்ள ஒருத்தர் 1000 அப்படிங்கிற கடுமையான முயற்சி பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் அதிரடியான நடவடிக்கை எடுத்து தஞ்சாவூரிலும் அரவக்குறிச்சியிலும் தேர்தலை வாக்குப்பதிவை ரத்து செய்திருக்கிறது, ஒத்தி வைத்திருக்கிறது. சரியாக சொல்வதனால் ஒத்தி வைத்திருக்கிறது. வாக்குப்பதிவு மே 21 இன்றிலிருந்து ஒரு வாரம் கழித்து திங்கட்கிழமை வாக்குப்பதிவு அங்கு நடக்க இருக்கிறது. அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூர் நடக்க இருக்கிறது. 25ஆம் தேதி புதன்கிழமை அங்கு வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கிறது. 232 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று முழுமையாக நடந்திருக்கிறது. இதில் 5.82 கோடி வாக்காளர்கள் இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 2 தொகுதி வாக்காளர்கள் தவிர மற்ற வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-75 80க்குள்ள வாக்குப்பதிவு வரலான்றாங்க. இந்த 2 தொகுதிகள் தவிர அந்த 2 தொகுதிகள் உள்ள இன்க்ளூட் ஆகும்போது அந்த வாக்கு சதவீதம் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2011 அதிகபட்சமாக 78 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருந்தன. 2014 நம்ம கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்க்கும்போது 73 விழுக்காடு, ஒரு சராசரியாக நம்ம 70 விழுக்காடுக்கு மேல பதிவு செய்ய வழக்கமா வச்சிருக்கோம். 2014 73 விழுக்காடு வாக்குகளும் 2011 அதிகபட்சமாக இதுவரை தமிழகம் கண்ட தேர்தல் வரலாற்றிலேயே 2011 தான் 78 விழுக்காடு வாக்குகள் வந்திருக்குது. வரக்கூடிய 23ஆம் தேதி 2 தொகுதிகளுக்கு அரவக்குறிச்சி தஞ்சாவூருக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. 25ஆம் தேதி அங்கு ஓட்டு எண்ணிக்கை நடக்க இருக்கு. இதே போல புதுவை கேரளாவிலும் இன்றைய வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. தமிழகம் மட்டும் இல்லாமல் புதுவையில் இருக்கக்கூடிய 30 தொகுதியிலும் சரி கேரளாவிலும் சரி வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பிரம்மாண்டமான திருவிழாவை இவ்வளவு அமைதியாக எந்த இடத்திலும் வன்முறை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சிறு சிறு சலசலப்போடு மட்டும் முடிச்சிருக்காங்க. இதுக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய பாராட்டை தெரிவித்தாக வேண்டும். 100 விழுக்காடு வாக்களிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரம்மாண்டமான கடுமையான முயற்சியை மேற்கொண்டார்கள். முழுமையான வாக்குறுதிகள் எடுத்து வைத்தார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே வந்தால் தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூடுதலான கவனம் எடுத்துக்கொண்டு இந்த வாக்குப்பதிவு செய்வது வழக்கத்துக்கு மாறாக அதிகபட்ச உச்சத்தை எட்ட வேண்டும் என்று முயற்சித்தார். அதற்கு சாதகமாக அதை முழுமையாக ஏற்பது போல பணமழை பொழிந்த போதும், உண்மையான இயற்கையான மழை பொழிந்த போதும், கடுமையான வெயில் அடித்த போதும் இது அத்தனைக்கு மாறாக முழுமையாக தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார் வாக்காளர் பெருமக்கள். எத்தனை விழுக்காடு வாக்குகள் உண்மையிலேயே முழுமையாக பதிவானது என்பது இன்னும் சில மணி நேரங்கள் தெரியவருக்கு. இன்று 7-8 மணிக்குள்ளாக முழுமையான எக்ஸாக்டான வாக்குப்பதிவு தெரியலாம். துல்லியமான வாக்குப்பதிவு தொகுதி வாரியாக ஆண்கள் என்று பெண்கள் என்று தொகுதி வாரியாக நாளை காலையில் தெரிய வேண்டும் என்று தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கார். இதுல வழக்கம் போல 2014 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது போலயே பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, தர்மபுரி, எடப்பாடி இது போன்ற பகுதிகளில் இன்னும் குறிப்பாக வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலையும் கூட உங்களுக்கு நினைவு இருக்கும். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிட்ட தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் தான் தமிழகத்திலேயே 40 தொகுதியில் 39+1 40 தொகுதியிலுமே அதிகமாக தமிழகத்தில் தான் வாக்குப்பதிவு நடந்தது. அதே போல இந்த முறை அதே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடக்கூடிய பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் 85 விழுக்காடுக்கு மேல 5 மணி நிலவரப்படியே வாக்குப்பதிவு வந்திருக்கு. கடுமையான வாக்குப்பதிவை ஒட்டுமொத்தமாக அந்த வட மாவட்டங்கள் கண்டிருக்கு. இந்த வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி பெறக்கூடிய அதிகபட்ச வாக்குகள் எல்லாம் யாருக்கு சாதகமாக போகிறது, யாருக்கு பாதகமாக போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குள்ளான விஷயமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாம் இன்று நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தது போல இன்று ஒட்டுமொத்தமாக நாம் இதுவரைக்கும் கடந்து வந்த 234 தொகுதிகளுக்கு நாம் தேர்தல் கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தோம். அது தனித்தனியாக சொல்லியிருந்தோம். ஒட்டுமொத்தமாக அந்த கருத்து கணிப்போட முடிவுகள் என்ன என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். இன்று நாம்
இதுவரை நாம் கணித்த கணிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒட்டுமொத்த டேலி ஒட்டுமொத்த டோட்டல் அதிமுகவுக்கு கூட்டணிக்கு எவ்வளவு, திமுக கூட்டணிக்கு எவ்வளவு, பிற கட்சிகள் எவ்வளவு பெறுகின்றன, இழுபறில் எவ்வளவு இருக்கிறது, ஒட்டுமொத்தமான டோட்டல் நாம் என்று சொல்ல இருக்கிறோம். நாளை நாம் இன்னொரு நிகழ்ச்சி இதே போல மக்கள் யாரும் நடத்திருக்கோம். அதுல என்ன சொல்ல போறோம், எக்ஸிட் போல் இன்று காலை 7 மணிலிருந்து வாக்குப்பதிவு மாலை 6 மணி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த எக்ஸிட் போல் முழுமையாக நடந்த போது அந்த எக்ஸிட் போல்ல வந்த முடிவுகள் என்ன என்பதை இன்று நாம் அறிவிக்கிறோம். நாளை நாம் 6 மணிக்கு அறிவிக்கிறோம். சோ இன்று ஏற்கனவே நடத்தப்பட்ட கருத்து கணிப்புடைய முடிவுகள். அதனுடைய அடுத்த கட்டமாக மக்கள் வாக்களித்து வந்த பிறகு எக்ஸிட் போல் அப்படிங்கிறதுக்கும் கருத்து கணிப்புக்கு இதான் வித்தியாசம். கருத்து கணிப்புல வந்து நீங்க யாருக்கு வாக்களிக்க திட்டமிட்டீர்கள் என்று கேட்போம். ஆனா ஒரு பல சமயம் நீங்க பாத்துக்கலாம், உங்க நம்மளே நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். வாக்களிக்க போறதுக்கு முன்னாடி நான் இந்த கட்சிக்கு வாக்களிக்கலாங்கிற ஒரு திட்டத்தில் இருக்க ஒரு எண்ணம் இருக்கும். வாக்களிக்க போகும்போது திடீர்னு யோசிச்சேன், எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, சோ நான் இந்த மாதிரி வாக்களிச்சேங்கிற ஒரு பார்வை வரலாம். அப்படி வாக்களித்து விட்டு வந்த பிறகு அவர்களுடைய மனதில் என்ன இருக்குங்கிற ஒரு கருத்து கணிப்பு, அதான் எக்ஸிட் போல் சொல்றோம். அதனுடைய முடிவுகள் தமிழகத்தில் கூடிய 232 தொகுதிகளுக்கும் அதனுடைய முடிவு எக்ஸிட் போல் முடிவுகள் நாளை மாலை 6 மணிக்கு இருக்குது. நம்ம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் போறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்கள், தமிழக சட்டமன்ற தேர்தல் பற்றின சில அடிப்படையான விஷயங்கள் பார்க்கலாம். முதல்ல நாம வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் இதற்கு முன்னாடி இப்ப நம்ம வாக்கு வீதம் வந்து எவ்வளவு இருக்குங்கிற பார்த்திருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எக்ஸாக்டான முடிவுகள் வந்து நமக்கு இன்னும் ஒரு 8 மணி வாக்குல தெரியும் சொல்றாங்க. 75 இருந்து 80 விழுக்காடு வரைக்கும் போகுன்றாங்க. கடந்த காலத்துல நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும்போது 67 இருந்து 2014 வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிற பார்க்கிறோம். நம்ம அப்ப 67 இருந்து நம்ம ஒவ்வொரு முறை வாக்கு வீதம் என்னவா இருந்துச்சுன்னு பார்க்கும்போது 1967 76.57 விழுக்காடு வந்து வாக்குப்பதிவாக இருக்கு. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தின ஒரு மிக முக்கியமான தேர்தல் சொல்லணும். அதே போல 71 பாத்தீங்கன்னா 72.1 விழுக்காடு வாக்கு இருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழக தலைவராக முதலமைச்சராக திரு கருணாநிதி தலைமையில் நடந்த முதல் தேர்தல் சொல்லலாம். அதுல வந்து ஒரு 72.1 விழுக்காடு வாக்கு இருந்திருக்கு. அது 77 ஒரு 61.58 விழுக்காடு வாக்கு பதிவாகுது. அதே மாதிரி 1980 இதெல்லாம் பூரா எம்ஜிஆர் வந்து இருந்து அசைக்க முடியாத சக்தியா அங்க வந்துடுறாரு. 1977 61.58 விழுக்காடு, 1980 65.42 விழுக்காடு, 84 எம்ஜிஆர் அவர்கள் இறுதியாக சந்தித்த சட்டமன்ற தேர்தல் சொன்னோம். அதுல வந்து 73.47 விழுக்காடு வாக்கு பதிவாகுது. 89 தான் வந்து இரட்டைலை இல்லாமல் சந்திக்கப்பட்ட முதல் தேர்தல். எம்ஜிஆர் காலமான பிறகு நடந்த தேர்தலில் இரட்டைலை இல்லாமல் சேவல்லையும் இரட்டைப்புறாலையும் அதிமுக தேர்தல் செஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இந்த 84 வரைக்கும் 77, 80, 84 மூன்றுமே ஒரே கட்சி ஆட்சி பிடிக்கிறது. 61 விழுக்காடு, 65 விழுக்காடு, 73 விழுக்காடு, 3 விழுக்காடு வந்தாலும் அதிமுக ஆட்சி பிடிக்குது. 89 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடிக்குது. 72.19 விழுக்காடுங்க. அதற்கப்புறம் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் தான். 89 இருந்து 91, 96, 2001, 2001 வரைக்கும் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் தான். 89 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடித்து 2 ஆண்டுகள் ஆட்சி இருந்து அப்புறம் அவங்க ஆட்சி கலைக்கப்பட்டது வந்து ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு. அதனால வந்து 91 பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த 91 அதிமுக ஆட்சி பிடிக்கிறது. அப்ப வந்து 63.84 விழுக்காடு ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு ஏற்றம் அங்க வந்து தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஏற்றம் இருக்குது. அந்த ஏற்றத்துக்கு திடீர்னு விழுது 89, 99 விழுது. 96 அதோட கொஞ்சம் கூடுது. ஒரு சின்ன 96 66.95 விழுக்காடு. 2001 நம்ம எல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு அரசியல் ஆர்வமான படித்தவர்கள் அதிகமா தேர்தலில் பங்கேற்க ஆரம்பிச்சது. அப்ப வாக்கு வீதம் வந்து கடுமையா கூடுது. 2001 நம்ம அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்றாங்க. 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சு. சோ ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட்ட தேர்தலில் 70.82 விழுக்காடு நம்ம கடுமையான ஒரு இதுல வந்து ஒரு சயின்டிபிக்கா ஒரு அரித்மெட்டிக்கா நம்ம வந்து இதா பார்க்க முடியுமா அப்படிங்கிறது முழுமையா சொல்ல முடியாது. ஏன்னா 91 வந்து அதிமுக ஆட்சி வந்தது, 96 திமுக ஆட்சி, 2001 அதிமுக ஆட்சி, 2006 திமுக ஆட்சி. இந்த கணக்கை நம்ம பார்க்கும்போது ஆட்சி வந்து வாக்கு விழுக்காடு கூடும் போது நம்ம திமுக ஆட்சி வரதை பார்க்கலாம். ஆனா அந்த கணக்கை பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்குது. என்னன்னா 2011 வந்து 78.2 விழுக்காடு. இது வரைக்கும் நம்ம 1967 இருந்து ஒட்டுமொத்தமா நம்ம 2011 வரைக்கும் பார்க்கும்போது அதிகபட்சமான வாக்கு வீதம் வந்து 2011 நடந்திருக்கு. 2011 வந்து ஆனா அதிமுக தான் ஆட்சிக்கு வந்தது. சோ வந்து விழுக்காடு வித்தியாசம் எவ்வளவு கூடுது குறையுது அப்படிங்கிற பொறுத்து ஒட்டுமொத்தமா ஆட்சி மாற்றமோ ஆட்சி வரதோங்கிற சொல்ல முடியுமா ஒரு உத்தரவாதமா சொல்ல முடியாங்கிறதா ஒரு இதா இருக்கு. ஒரு கணிப்பாக சொல்ல முடியலாம். அதே போல 2014 நம்ம பார்த்தோம்னா 2014 73.86 அதுவும் 78 விழுக்காடு குறைவானதா இருந்திருக்கு. 2014 பாராளுமன்ற இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே சட்டமன்ற தேர்தல். இந்த 2014 மட்டும் பாராளுமன்ற தேர்தல். 2016 இப்போ வரைக்கும் 5 மணி வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் படி 69.19 விழுக்காடு. இது வந்து 5 மணி வரைக்கும் கிடைத்த தகவல். இதுக்கு அப்புறமான விவரங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம வந்து இன்னொரு தகவலை நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஒட்டுமொத்தமான ஒரு வாக்கு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பதிவான வாக்கு நம்ம வந்து ஒன்னா பார்க்கும்போது காலையில 9 மணிக்கு 18.3 விழுக்காடு. நம்ம காலையில 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிச்சது. உடனடியாக 2 மணி நேரத்துக்குள்ள 18.3 விழுக்காடு ரொம்ப ஜரூரா ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா கடுமையான மழையெல்லாம் இருந்தனால அதுக்கு பிறகு சின்ன ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. காலைல கடுமையான மழை, தென் மாவட்டங்கள் நிறைய இடங்கள் மழை, மத்திய மாவட்டங்களில் சில இடங்கள், திருச்சி உள்பட மாவட்டம், டெல்டா மாவட்டம் சில இடங்கள் மழை வந்து அதிகமா இருந்தனால வந்து ஒரு காலைல 9 மணிக்கு ஜரூரா துவங்கி வாக்குப்பதிவு என்பது 11 மணிக்கு வந்து தொய்வடைஞ்சது. 9 மணிக்கு வந்து 18.3 விழுக்காடு, 9ல இருந்து 11 மணிக்கு அடுத்த 2 மணி நேரத்தில் வெறும் 6.9 விழுக்காடு
விழுக்காடு தான் இருந்திருக்கு. அதற்கு பிறகு அடுத்த ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றவங்களுக்கு 16.9 விழுக்காடு இருந்திருக்கு. இந்த 1 to 2 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு போலிங் இருந்திருக்குன்னு சொல்லலாம். மதியம் வந்து 1:30 மணிக்கு வந்து யாருமே சொல்லுவாங்க நாங்களா வாக்களிக்க போல, நான் சாப்பிட போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன், டிவி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல கடுமையான போலிங் இருந்திருக்கு. 1 ல இருந்து 2 வரைக்கும் ஸ்ட்ராங்கான இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2:30 இருந்து 5 மணி இருக்கு. அடுத்த 2 மணி நேரத்துல வெறும் 5.49 விழுக்காடு தான் வந்திருக்கு. அன்டில் நோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 5 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா 69.19 விழுக்காடு. இது அத்தனையும் சேர்ந்து கூட்டம் வரக்கூடியது. இன்னும் 6 மணிக்கு அவரும் போலிங் நடந்திருக்கு. சோ இன்னும் கூடலாம் கிட்டத்தட்ட ஒரு 75 விழுக்காடு வரைக்கும் சராசரியா வரும் சொல்லி எதிர்பார்க்கறாங்க. இப்ப ஒட்டுமொத்தமா வாக்காளர்கள் நம்ம வந்து எந்த அளவுக்கு வாக்குப்பதிவு இருந்து பார்த்தோம். அடுத்தது நம்ம இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இதுல வாக்காளர்கள் மட்டும் வந்து ஒட்டுமொத்தமா 5.82 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த 5.82 கோடி வாக்காளர்கள் வந்து வயது அடிப்படையில் இது முக்கியமா இந்த ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வாக்காளர்கள் எந்த அடிப்படையில் வாக்களிச்சாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே கவலைப்படுற விஷயம் பாத்தீங்கன்னா இந்த முதல் முறை வாக்காளர்கள் நம்ம வந்து ஒரு 18 வயதுல இருந்து முதல் முறை வாக்களிக்க போறவங்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 22 23 வயசுக்கு பார்க்கும்போது அவர்கள் எந்த மாதிரி வாக்களிச்சாங்க ஒரு பேட்டர்ன் வந்து எல்லாரும் ரொம்ப வியந்து பாக்குறாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு சரியா இருந்தா 39 வயது வரை, அதாவது 40 வயது கீழே 39 வயது மட்டும் இருக்கிறது கிட்டத்தட்ட 2.5 கோடி வாக்காளர்கள். 5.82 கோடி வாக்காளர்கள்ல 39 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணிக்கை மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி வந்து கிட்டத்தட்ட சரிபாதி அளவுக்கு வந்துடுறாங்க. சோ முழுமையாக இளைஞர்கள் நடத்திய ஒரு தேர்தல் சொல்லி சொன்னா இதுல மிகையாகாது. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஒவ்வொரு வாக்கு விதமா எத்தனை சராசரியா எந்தெந்த அளவில் இருக்காங்க பார்க்கும்போது 18 முதல் 19 நிச்சயமாக முதல் தலைமுறை வாக்காளர் முதல் முறை வாக்காளர் முதல் தலைமுறையில் முதல் முறை வாக்காளர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைமா வாக்களிக்கிறவங்க 2014 பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்காதவங்க நல்லா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். 2014 பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்காதவர்கள் தற்போது 2016 சட்டமன்ற தேர்தல் மட்டும் முதல் முறையாக வாக்களிக்கும் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 18 முதல் 19 விழுக்காடு இருக்காங்க. இதற்கு அடுத்ததா இன்னும் இவர்களும் இளைஞர்கள் தான் வந்து இன்னும் 30 வயசு கீழே இருக்கிறவங்க, அதாவது 29 வயசு 20ல இருந்து 29 வயசு இருக்கக்கூடியவங்க 1 கோடியே 17 லட்சம் பேர் இருக்காங்க. முதல்ல பார்த்த 18 முதல் 19 வெறும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் வந்து 21 லட்சம் பேர் இருக்காங்க. 21 லட்சம் அது. ஆனா 20ல இருந்து 29 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 18 19 எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு 20ல இருந்து 29 வயசு 30 வயசு கீழ இருக்க பாத்தீங்கன்னா 1 கோடியே 17 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்கும்போது 30ல இருந்து 39 வயது இருக்கிறவங்க இன்னும் அதிகபட்சமா வருது பாத்தீங்க 40 வயசு கீழ வந்து இளைஞர்கள் அப்படிங்க 40 வயசு வரும்போது இந்த இளமை அப்படிங்கிறது போயிருது. நம்ம பத்திரிகையில பார்க்கும்போது தினத்தந்தில நீ பார்க்கலாம் வாலிபர் கைது இல்லாட்டி இளம்பன் கைது அப்படிங்கிறது 39 வயதோட முடிஞ்சு 40க்கு மேல போனா அந்த இளம்பன் அப்படிங்கிற பெயரையும் இந்த வாலிபர் அப்படிங்கிற பெயரை இழக்க வேண்டியிருக்கும். சோ அந்த 39 வயது 1 கோடியே 39 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த மூன்றையுமே கூட்டணும்னா உங்களுக்கு வரக்கூடிய 39 வயதுக்கு கீழ இருக்கக்கூடிய பார்க்கும்போது ஒட்டுமொத்த சராசரி 5.82 கோடி வாக்காளர்கள மிக பெரும் பகுதியை இந்த வாக்காளர்கள் பெற்றாங்க. கிட்டத்தட்ட வந்து 2.5 கோடி வாக்காளர்கள் இந்த இடத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அடுத்த 49 வயசுக்குள்ள 40 முதல் 49 வயசுக்குள்ள 1 கோடி 24 லட்சம் பேர், 50 முதல் 59 ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா 87.32 லட்சம் பேர். இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமா பேப்பர் படிக்கிறவங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமா டிவி பார்க்கறவங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமா அரசியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கக்கூடியவங்க. இதுக்கு அடுத்து 60 முதல் 69 இவங்களும் சீரியஸான ஒரு ஓட்டர் செஞ்சு சொல்லலாம் வந்து தீவிரமா வாக்களிக்கூடியவங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் பார்த்த அரசியல் வேற, இந்த காலத்துல நீங்க பார்க்கக்கூடிய அரசியல் வேற சொல்லிட்டு ஒரு அபிமானத்தோட ஒரு ஒப்பீனியனோட சேர்ந்து வாக்களிக்கூடியவங்க 60 முதல் 69 வயது வரை இருக்கக்கூடியவங்க 56 லட்சம் பேர் இருக்காங்க. 70 முதல் 79 வயது வரை இருக்காங்க 26.58 லட்சம் பேர் இருக்காங்க. 80 வயதுக்கு மேற்பட்ட புண்ணியவான்கள் வந்து 8.4 வயது ஒரு நீண்ட காலம் வாழக்கூடிய நீண்ட வாழ விரும்பக்கூடிய நீண்ட வாழ வேண்டிய மக்கள் வந்து 80 வயதுக்கு மேல 8.4 லட்சம் பேர் இருக்காங்க. சோ 70 இருந்து 79 லட்சம் வரைக்கும் 26.5 லட்சம் பேர், 60 முதல் 69 வயது வரை 56.15 லட்சம் பேர், 50 முதல் 59 வரைக்கும் வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா 87.32 லட்சம் பேர். கிட்டத்தட்ட நம்ம பாதியா நம்ம பிரிச்சோம்னா 40 வயதுக்கு கீழ இருக்கக்கூடிய வாக்காளர்களும் இந்த அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய வாக்காளர் அதே ஓரளவு பிரிச்சுக்கிற பாக்குறோம். அது 5.82 கோடி வாக்காளர்கள் சரிபாதி வாக்காளர்கள் 40 வயதுக்கு குறைஞ்சவங்களா இருக்கிறாங்க. இதுல வந்து ஒட்டுமொத்தமா நான் பார்த்து இதுக்கு அடுத்து வந்து நம்ம வயது வாரியா ஒரு ஸ்பிளிட் பார்த்தோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க முடியும். ஆண் பெண் வாக்காளர் எப்படியுமே நம்ம அருண் கிருஷ்ணமூர்த்தி நமக்கா இந்த செஃபாலஜிஸ்ட் நமக்கா இந்த கருத்து கணிப்பு ஒட்டுமொத்தமா நடத்தியவர் வந்து திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு கிறிஸ்டியன் போய் மீடியால வந்து ஆண் வாக்காளர்கள் இப்பயுமே கூட நம்ம கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் எப்படி வரப்போது நம்ம வந்து ட்ரெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது பெண் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்கன்னு பார்க்கணும் சார், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னாரு. சோ ஆண்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க பெண்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க மிக முக்கியமான ட்ரெண்டிங்கா இருக்கு. சோ ஆண் வாக்காளர்கள் எத்தனை பேர் பெண் வாக்காளர் எத்தனை பேருங்கிறது முக்கியமா பார்ப்போம். அதுல வந்து ஒரு முக்கியமான கணக்கு இருக்கு. 2 கோடியே 88 லட்சத்தி 63,013 வாக்காளர்கள் வந்து ஆண் வாக்காளர் இருக்காங்க. அது மாதிரி பெண்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா ஆண் வாக்காளரோட அதிகமா பெண் வாக்காளர்கள் 2 கோடியே 93,33,954 பெண் வாக்காளர் இருக்காங்க. சோ இயல்புலேயே தாய் குலங்களே என்று ஒட்டுமொத்த அரசியல் அழைக்கக்கூடிய பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்குது. அதுதான் டோட்டல் பாத்தீங்கன்னா 5.82 கோடி பேர் இருக்காங்க. இந்த பெண் வாக்காளர்கள் வந்து இருக்கிறதுல அதிகமா இருக்காங்க. இவர்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமா பார்க்கணும். நம்ம ஏற்கனவே வந்து அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்ம நேரிலே பகிர்ந்துகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஆண் வாக்காளர் வந்து தன்னுடைய குடும்ப தலைவர் வந்து ஒரு கருத்து
கருத்தை பகிர்ந்துக்கும் சொன்னாரு, நாங்க வந்து ஒட்டுமொத்தமா குடும்பத்துக்கே சேர்த்து நாங்க வந்து இந்த கட்சி தான் வாக்களிப்போம்னு சொல்றாரு. அவர் வந்து ஒரு கட்சியை பத்தி சொல்றாரு, நாங்க இந்த கட்சி தான் வாக்களிக்க போறோம்னு. அந்த குடும்பத் தலைவருடைய மனைவி உடனடியா தனியா வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வந்து வேற தொகுதியில போய் பார்க்கும்போது அவங்க வந்து சொல்றாங்க, இல்லங்க நான் அந்த கட்சி வாக்களிக்க மாட்டேன், நான் இந்த கட்சி தான் வாக்களிக்க போறேன், அவர் தான் அந்த கட்சி வாக்களிப்பாரு, அதனால எங்களை பூரா அந்த கட்சிக்கே வாக்கு போட சொல்லி கம்பல் பண்றாங்க சொன்னாங்க. சோ கணவன் வந்து வலியுறுத்தியும் கூட சுயமாக முடிவெடுத்து மாற்றி வாக்களிக்கக்கூடிய பெண்கள் இந்த தமிழகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். சோ அதனால தான் எல்லா அரசியல் கட்சிகளுமே தாய்க்குளங்களை பற்றின பிரத்யேக கவனம் வச்சிட்டு இருக்காங்க. சோ தாய்க்குளங்களுடைய வாக்கு வந்து ஆண்களை விட அதிகமா இருக்கிறது. இவருடைய வாக்குப்பதிவு இந்த அளவுக்கு இருந்திருக்கிறது நம்ம நாளைக்கு தான் நம்ம துல்லியமா தெரிய வரும். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, இன்னும் நிறைய டேட்டாக்கள் இருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த நடந்திருக்கக்கூடிய தேர்தலை அக்குவேறு ஆணிவராக அலசி என்ன நடந்திருக்கிறது, எப்படி நடந்திருக்கிறது, எப்படி இந்த ஓட்டிங் பேட்டர்ன் பல விஷயங்கள் பார்க்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்ற கதையாக நம் ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு இன்று முடிவடைந்து கூட 232 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்தும் கூட சில பகுதிகளில் சில சலசலப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள். வாக்குப்பதிவு இயந்திரத்தை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அழைப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை எடுத்துச் செல்ல விடாமல் அங்கு சில கட்சி பிரமுகர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு சிறிய பதட்டம் வந்து கவலைப்படும்படியான ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும்படியான பதட்டம் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு சிறிய அளவிலான ஒரு கூட்டம் அங்கு வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சில குளறுபடிகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி சில அரசியல் கட்சி பிரமுகர்கள் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் வந்து அவர்கள் ஒரு மறியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அழைக்கப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை எடுத்துச் செல்ல விடக்கூடாது என்று அங்க வேலூர் பகுதியில் ஒரு சின்ன ஒரு பதட்டம் நிலவக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பின்னாடி ஆடுங்கண்ணா, லைவ்ல போய் நிக்குதுண்ணா, லைவ்ல இருக்குண்ணா. அதுல நிச்சயமாக நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பதட்டப்படக்கூடிய விஷயம் அல்ல. நாங்கள் ஒரு சிறு கூட்டம் வந்து தங்களுடைய கட்சியுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அங்கு மறியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எடுத்துச் செல்லக்கூடாது என்பது அவருடைய கோரிக்கையா இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்தமாக வாக்குப்பதிவு முடிந்தாலும் கூட வந்து ஒளிக வாழ்க கோஷம் தொடர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய சிரமத்தை அடைந்திருக்கிறது, மாற்று கருத்தே கிடையாது. ஒட்டுமொத்தமாக தேசிய அளவிலிருந்து துணை ராணுவ படையிலிருந்து பல்வேறு நபர்கள் முழுக்கையாக இந்த தேர்தலை பாதுகாப்பாக எந்த அசம்பாவிதம் இல்லாமல் நடத்த கடுமையான முயற்சி மேற்கொண்டது. அப்படி என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, உண்மையிலேயே இந்த தேர்தல் வந்து அமைதியாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறதா? இப்போது பாருங்கள். சட்டப்பேரவை தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த பாதுகாப்பு பணிக்காக 300 கம்பெனிகள் துணை ராணுவ படை, எல்லையோர பாதுகாப்பு படை, இந்தோ திபெத் எல்லையோர காவல் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, ரயில்வே பாதுகாப்பு படை என 30,000 பேர் ஈடுபடுத்தப்பட்டனர். தேர்தலை கண்காணிப்பதற்காக பொது பார்வையாளர்கள் 164 பேரும், செலவின பார்வையாளர்கள் 122 பேரும், காவல்துறை பார்வையாளர்கள் 31 பேரும், சிறப்பு பார்வையாளர்கள் 13 பேரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஒட்டுமொத்தமாக 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் பணியில் அரசு பணியாளர்கள், காவல்துறை மற்றும் தனியார் துறையினர் என சுமார் 4,75,000 பேர் ஈடுபட்டனர். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக 4.7 லட்சம் பணியாளர்கள், இது வந்து காவல்துறையிலிருந்து வருமான வரித்துறையிலிருந்து எல்லோருமே அடக்கம் இருந்து நீங்க முதல்ல பார்த்த அத்தனை கட்டங்களுமே சூப்பர்வைசர்கள் பார்வையாளர்களாக இருந்தவர்களோ நேரடியாக களப்பணியாற்றாமல் தேர்தல் முழுமையாக நடக்கிறதா என்று சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கள் மூலமாக தான் இந்த அதிரடிப்படை மூலமாக தான் பல இடங்களில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது, பல இடங்களில் வன்முறை தவிர்க்கப்பட்டது. வன்முறை ஒட்டுமொத்தமாக தவிர்த்திருந்தாலும் சில இடங்களில் சில அசம்பாவித சம்பவங்கள் நடக்கத்தான் செய்தன. மழை வந்தனால சில சலசலப்புகள் இருந்தது. வன்முறையாக சில இடங்களில் குறிப்பிட்ட சம்பவங்கள் நடந்தன. அந்த மாதிரி எங்கெங்க என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு இப்போது பார்க்கலாம். இன்றைய வாக்குப்பதிவின் போது தென் மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. தேவக்கோட்டை கோட்டூர் காலனி வாக்குச்சாவடியில் சன்ஷேட் இடிந்து விழுந்ததில் வாக்காளர்கள் 3 பேர் காயமடைந்தனர்.
டெல்டா மாவட்டங்கள் உட்பட 15 மாவட்டங்களில் கனமழை காரணமாக வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாத நிலை இருந்தது. இதனால் வாக்குப்பதிவு நேரத்தை நீட்டிக்குமாறு அதிமுக மற்றும் திமுக கட்சிகள் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்தன. பின்னர் மழை படிப்படியாக குறைய வழக்கமான 6 மணி வரையில் மட்டுமே தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்தார். இது ஒருபுறம் இருக்க ஆங்காங்கே மோதல் சம்பவங்களும் நடந்தன. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி, சென்னை பல்லாவரம் ஆகிய இடங்களில் நடந்த மோதல்களில் 4 பேருக்கு கத்திக்குத்து விழுந்ததோடு ஒருவர் மண்டை உடைந்ததாகவும் புகார் எழுந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் முதல் நாடு வாக்குச்சாவடியில் நடந்த மோதலில் வாக்குப்பதிவு இயந்திரம் சேதமடைந்தது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் தடியடி நடத்த வேண்டி வந்தது. ஆர்கே நகர், திருவொற்றியூர், திருவெரும்பூர் ஆகிய தொகுதிகளில் சில வாக்குச்சாவடிகளில் மின்தடையால் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. கோவை, சிங்காநல்லூர், விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதிகளில் கள்ள வாக்குகள் பதிவானதாக புகார்கள் எழுந்தன. மயிலத்தில் ஊராட்சித் தலைவரின் வாக்கை வேறு யாரோ போட்டுச் சென்றதால் கைகலப்பு ஏற்பட்டது. வாசுதேவநல்லூர் தொகுதியில் 6 கிராம மக்கள் தண்ணீர் பிரச்சினைக்காக தேர்தலை புறக்கணித்ததால் ஒரு வாக்குகள் கூட பதிவாகவில்லை. ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றிலேயே இல்லாத வகையில் சட்டமன்ற தேர்தல் 2 தொகுதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரிலும் அரவக்குறிச்சியிலும் தேர்தல் நடப்பதற்கு, வாக்குப்பதிவு நடப்பதற்கு ஒரு 10 மணி நேரம் முன்னதாக அதிரடியாக நடவடிக்கை எடுத்தது தஞ்சாவூர் தொகுதி. அதற்கு ஒரு 24 மணி முன்னதாக அரவக்குறிச்சி தொகுதி 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலை ஒத்திவைத்துவிட்டு 234 என்ற மேஜிக் நம்பருக்கான விஷயத்தை 232 நம்பராக மாற்றிய தேர்தல் ஆணையம். அப்போது இந்த 2 தொகுதிகள் அரவக்குறிச்சி, தஞ்சாவூரிலும் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது என்ன? இப்போது பாருங்கள். தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்த அதே நேரத்தில் தேர்தல் முறைகேடு புகார்களும் கூடவே வரத் தொடங்கின. கண்டெய்னர் லாரிகள் மூலம் பணம் கொண்டு செல்லப்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளருமான வைகோ குற்றம் சாட்டினார். வைகோவை தொடர்ந்து பாமக, திமுக, பாஜக என தொடர்ந்து பணப்பட்டுவாடா புகார்களை தெரிவித்தனர். தேர்தல் தேதி நெருங்க நெருங்க இந்த புகார்கள் அதிகரிக்க தொடங்கின. பணமாக மட்டுமல்ல, பரிசு பொருட்களும் வாக்காளர்களுக்கு வழங்கப்படுவதாக செய்திகள் வந்தன. பெட்ரோல், டீசல் டோக்கன்கள், வேட்டி சேலை என வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் பரிசு பொருட்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போனது. இத்தகைய புகார்கள் தொடர்பாக இதுவரையில் 101 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 102 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பணப்பதுக்கல் புகார் தொடர்பாக கரூரில் அதிமுக பிரமுகர் அன்புநாதனுக்கு சொந்தமான இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி பணம் பறிமுதல் செய்தனர். இதேபோல் அரவக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளரான KC பழனிசாமியின் வீடு, விடுதி மற்றும் அவரது மகன் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். முன்னாள் அமைச்சர்கள் KC பழனிசாமியும் செந்தில் பாலாஜியும் போட்டியிடுவதால் அரவக்குறிச்சி தொகுதி VIP தொகுதியாக மாறியது. அதோடு அந்த தொகுதியில் இருதரப்பினருமே பணத்தை வாரி இறைப்பதாக புகார்கள் வந்தன. அடுக்கடுக்கான புகார்களின் எதிரொலியாக அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தல் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. மீதமுள்ள 233 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற இருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அடுத்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது. தஞ்சாவூர் தொகுதியிலும் தேர்தல் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. அந்த தொகுதியில் பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டில் அதிமுக பிரமுகர் கார்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக வந்த புகார் காரணமாக 2 தொகுதிகளில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே இதுவே முதன்முறை. ஒரு களங்கம் தான் மாற்று கருத்துல இப்படி ஒரு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது. 2 சட்டமன்ற தொகுதிகள் அது பணப்பட்டுவாடா அதிகம் இருந்ததாக தேர்தல் ஆணையமே குற்றம் சாட்டும் போது இது ஒரு அகில இந்திய செய்தியாக மாறிவிட்டது. ஒரு பகுதியில, ஒரு பூத்ல, ஒரு வார்டுல தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருந்ததா இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒட்டுமொத்தமாக 2 சட்டமன்ற தொகுதியில தேர்தல் ஒத்திவைக்கப்படும் போது இது இந்திய அளவிலான ஒரு செய்தியாக மாறிவிட்டது. அதற்கான காரணமாக நம்முடைய அரசியல்வாதி பெருமக்கள் அனைவரும் இருந்திருக்காரு இருக்கிறதுல நம்ம திரு ADGP சட்டம் ஒழுங்குக்கான ADGP திரு சைலேந்திர பாபு அவர்கள் சில இடங்களில் ஒரு சில சலசலப்புகள் தர பெரிய அளவிலான வன்முறைகள் எதுவும் இன்றி தேர்தல் முடிந்திருக்கு என்று சற்று முன் சொல்லியிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில ஒரு முக்கியமான கேள்வி, 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம 232 தொகுதிகளுக்குமான வாக்கு எண்ணிக்கை என்று நடக்கிறது. அது நம்ம 19ஆம் தேதி நாளை மறுநாள் நடக்க இருக்கிறது. 19ஆம் தேதி நடக்க இருக்கிறது. 18 நாளை மறுநாள் 19ஆம் தேதி நடக்க இருக்கிறது. சோ 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவான பிறகு 232 தொகுதிகளில் யார் வெல்வார், யார் வெல்ல மாட்டார், யார் பின்தொடர்வார் என்பது தெரிந்துவிட்ட பிறகு அதன் பிறகு நடக்கக்கூடிய 23ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல் எப்படி சரியா இருக்கும்? இப்ப கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? நம்ம இன்னைக்கு 6 மணி வரைக்கும் கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது. என்ன காரணத்தினால? சோ நீங்க எக்ஸிட் போல் முடிவுகளுக்கு, கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க 48 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 14ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி பின்னாடி வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் வெளியிடக்கூடாது? அந்த மே 14ஆம் தேதி சாயந்தரம் மாலை 6 மணிக்கு பிறகு ஏதேனும் ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடாது. வாக்காளர் ஒரு எந்த சலனமும் இல்லாம, எந்த குழப்பமும் இல்லாம, எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம வாக்களிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்
வந்து யாருக்கா சாதகமா பாதகம் வந்தா அது வந்து அவருடைய மனதில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. இப்ப பத்திரிகையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் விமர்சனம் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன, 232 தொகுதிகளுக்குமே நாளை கழிச்சு 19ஆம் தேதி நாளை மறுநாளுக்கு பிறகு 19ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியாக போகுது. அப்ப அதன் பிறகு 23ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் தஞ்சாவூர் அரவக்குறிச்சியிலையும் அப்ப யார் ஆட்சிக்கு வந்துட்டா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். தொங்கு சட்டசபை அளவுக்கு அமையுமா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் அந்த மாதிரிலாம் வாக்களிச்சிருப்பீங்க நினைக்கல. தமிழகத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி குழப்பமா வாக்களிச்சதுல எவ்வளவு குறைவான இருந்தாலும் சரி ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஆட்சி தான் இருந்திருக்கு. நம்ம பார்த்திருக்கோம். எந்த குழப்பமும் இல்லாம ஒரு ஆட்சிக்கு வந்து புதுச்சேரி மாதிரி ஒரு ஆட்சி கவலக்கூடிய ஆபத்து எந்நேரம் இருக்கு. கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தமிழகத்தில் வாக்களிச்சதுல நீங்க அந்த மாதிரி வாக்களிச்சது. அதனால இந்த மாதிரி அந்த மாதிரி வாக்களிப்பு ஒரு தொங்கு சட்டம் இருக்காதான் எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் என்ன கேள்வினா 19ஆம் தேதி 232 தொகுதிகளுக்கான ரிசல்ட் வந்துவிட்ட பிறகு அதுல வந்து 23ஆம் தேதி நடக்கும்போது அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதாங்க கேள்வி வருது. இதற்கு ராஜேஷ் லக்கானி அவர்கள் சொன்ன பதில் என்ன இப்போது பார்க்கலாம். இப்போதைக்கு எலெக்ஷன் கமிஷன் 19 தான் நமக்கு கவுண்டிங். அது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை 5 மாநிலத்தில் இருக்குது. அனைத்து மாநிலத்தில் கவுண்டிங் தேதி 19 தான் இருக்கு. இது 2 தொகுதி கவுண்டிங் மட்டும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் அரவக்குறிச்சி 2 தொகுதிக்கு. இது வந்து ஒத்திவைக்கலாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுத்தாலும் நீங்க ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியிலும் பாஜக கட்சியிலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த முடிவா இருந்தாலும் அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்குவாங்க. அதே மாதிரி தான் ராஜேஷ் லக்கானி அவர்கள் வந்து தலைமை தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பாங்க. அதை தாண்டியும் கூட அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் அரசியல் கட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் ஏற்கனவே சொன்ன போல மனசாட்சி தொட்டு இந்த புகார்லாம் சொல்லுங்க சொல்லியிருந்தாரு. சோ இந்த இடத்துல 19ஆம் தேதி நடப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மாற்றம் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா 19ஆம் தேதி நமக்கு மட்டுமல்ல புதுவைக்கும் அன்றுதான் வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது, கேரளாவுக்கும் அன்றுதான் வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது. அதனால அந்த தேதியில என்பதை தெளிவாக அகில இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்று நம்ம ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடந்து முடிந்திருக்கூடிய நிலைமையில எந்த கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் தற்போதைய ஆட்சி தொடரப்போகிறதா, புதிய ஆட்சி மலரப்போகிறதா? மே 19ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அறிவிக்க இருக்கிறது. அதற்கு முன்னால் நாம் எல்லாம் சேர்ந்து நடத்திய கருத்து கணிப்பு உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியாக மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய 234 தொகுதியிலும் என்ன நிலைமை என்பதை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் அங்குலம் அங்குலமாக அலசி ஆராய்ந்து சொன்னோம். அதோடைய ஒட்டுமொத்த டேலியை ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியிலும் எந்த கட்சிக்கு எவ்வளவு இழுபறி எவ்வளவு, அதிமுக எவ்வளவு, திமுக எவ்வளவு, பிற கட்சிகள் எவ்வளவு, மக்கள் நல கூட்டணி எவ்வளவு, பாமக எவ்வளவு, பாஜக எவ்வளவு, நாம் தமிழர் என்று முழுக்க பிரித்து சொல்ல வேண்டியதை நாம் வந்து கவனமாக வேண்டுமென்றே தெளிவாக ஆழமாக யோசித்து நாம் சொல்லாமல் விட்டோம். வாக்குப்பதிவுக்கு முன்னதாக அதுல நாம் சொல்லக்கூடிய எண்கள் யாருடைய மனதிலும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தக்கூடாது என்ற தேர்தல் ஆணையத்துடைய நடுநிலையான நேர்மையான எண்ணத்தோடு நாமும் இணைந்து நம்முடைய கருத்து கணிப்பு முடிவும் யாருக்கும் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடாது, ஒரு சலனத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதும் நாம் என்ன அவருடைய மனதை புரிந்து கொள்ள முயன்றோம் என்பதும் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறதா என்பதை வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நாம் சொல்லலாம் என்று ஒட்டுமொத்தமாக தனித்தனியாக நாம் சொல்லி வந்தோம். கூட அதோட டேலியை மட்டும் டோட்டல் மட்டும் சொல்லாம வந்தோம். அதிமுக, திமுக, பிற கூட்டணிகள், பிற கட்சிகள் எவ்வளவு என்பதை அதை நாம் இன்று சொல்ல போகிறோம். அதற்கு முன்னாடி இன்று வாக்குப்பதிவு செய்த தலைமை அரசியல் பிரமுகர்கள், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியிலிருந்து அத்தனை அரசியல் தலைவர்கள் வாக்களித்து விட்டு வந்த பிறகு அவர்களுடைய நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்தினார்கள் இப்போது பாருங்கள். இன்னும் 2 நாட்கள் பொறுத்தால் அனைவருக்கும் மக்களுடைய தீர்ப்பு என்ன என்பது தெரியும். தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு நிறைய பணப்பட்டுவாடை நடக்கிறதாவும் கண்டெய்னர் மூலமா பணம் பிடிபட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை அது ஓரளவு தடுக்கப்பட்டதோடு விடுவதாகலாம் தண்டனை அளவுக்கு தேர்தல் ஆணையம் இருக்கலாம் என்று திமுக எத்தனை தொகுதியில வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? திமுக எத்தனை தொகுதியில வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? மாற்றம் வராதா, இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தமிழக மக்களுக்கு மாற்றத்தை
நாங்கள் தருகிறோம், முன்னேற்றத்தையும் நாங்கள் தருகிறோம் என்று ஓராண்டு காலமாக சொல்லி வந்த முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணிக்கு 80% தமிழக வாக்காளர்கள், நான் சொன்ன இந்த 3 பிரிவினர், ஒட்டுமொத்த இளைஞர்கள், நடுநிலை வாக்காளர்கள், பெண்கள் 80% அவர்கள் அன்புமணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தமிழகம் ஒட்டுமொத்த சூழ்நிலை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக ஒரே மாதிரி இருக்கின்ற காலகட்டத்தில் 2 தொகுதிகள் ஏதோ தனித்தீவு போல அதில் மட்டுமே தவறு நடந்திருக்கிறது என்று சொல்வது உண்மையிலேயே ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கவனத்தை ஒரு பக்கம் திருப்பி விட்டு எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்கே கவனம் செலுத்தவில்லையோ என்ற சந்தேகம் தான் தேர்தல் ஆணையத்தின் மீது எனக்கு. அரவக்குறிச்சியிலையும் தஞ்சாவூர்லையும் மட்டும் ஏதோ பணம் கொடுக்கப்பட்டது போலவும் மற்ற தொகுதிகளெல்லாம் பணம் கொடுக்கப்படாத போலவும் தேர்தல் ஆணையம் காட்ட முயற்சிக்குதாங்கிறதா நமக்கு என்ன தோணுது. அங்க என்ன சொல்ல வராங்க, அதிக அளவில் பணம் கொடுக்கப்பட்டது. இப்ப மற்ற தொகுதிகளில் எந்த அளவுக்கு, மற்ற தொகுதியெல்லாம் குறைந்த அளவு பணம் கொடுக்கப்பட்டதா, அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்கிறதா? இப்ப இந்த 73ல 2 நாள் தள்ளி வைக்கிறதுனால இப்ப என்ன நடக்க போகுது? இது என்ன நடவடிக்கை? பணத்தை கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி வசூலிக்க போதா தேர்தல் ஆணையம்? இப்ப என்ன நடந்துரும்? 234 தொகுதியிலையும் பணம் கொடுக்கப்பட்டு பணம் புழக்காட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அநேகமாக அதிமுகவை பொறுத்தவரையில் எல்லா தொகுதிகளிலும் பணம் கொடுத்திருக்கிறார்கள். இதை தேர்தல் கமிஷன் சாதாரணமாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. பணம் கொடுத்தவர்கள் என்று நிறுவனமானால் வெற்றி பெற்றாலும் அவர்களை தோல்வியுற்றவர்களாக அறிவிக்கிறார். பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட தகவல் கிடைச்சி நிரூபணம் இருந்தால் ஒத்திவைப்பதற்கு பதிலாக எந்த வேட்பாளர் பணப்பட்டுவாடா செய்தாரோ, எந்த வேட்பாளருக்காக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதோ அந்த வேட்பாளர்களை தகுதி இழக்க செய்யணும். தேர்தல் ஒத்திவைப்பு என்பது மட்டும் அது பொருத்தமான தீர்வாக இருக்காது. ஆனா தேர்தலை ஒத்தி வச்சிருக்கிற இடங்கள்ல 19ஆம் தேதிக்கு பிறகு நடத்துவதற்கு பதிலாக நாளையோ நாளை மறுநாளோ தேர்தல் நடத்துவது என்பது பொருத்தமாக இருக்கும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். 100க்கு 100 உண்மை வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இதற்கு சிபிஐ என்கொயரி வைத்தால்தான் உண்மை வெளிவரும். இதில் அதிமுக அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன் முதலமைச்சரே சம்பந்தப்பட்டிருப்பதாகத்தான் பரவலாக பேசப்படுகிறது. எனவே சிபிஐ என்கொயரி வச்சாதான் உண்மை நிலவரம் வெளியே வரும். 2 தொகுதியில பண்ணிருக்காங்க. இது மத்த 232 தொகுதியிலும் இந்த பிரச்சனை இருக்கு. பணப்பட்டுவாடா கண்டிப்பா. அதாவது தமிழ்நாடு பூரா இது நடந்திருக்கு. பல இடங்கள் நடக்கிறத முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஒப்புக்காக எதிர்கட்சியுடைய பிரஷரு கண்ணுக்கு, அதாவது ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சதுனால ஏதோ ஒப்புக்காக தான் 2 இடத்துல பண்ணிருக்காங்கிறது என்னுடைய கருத்து. இது எல்லா இடங்கள்லயும் பண்ணணும். இன்னும் பல ரகசியங்கள் நிச்சயமா வெளிவரும். தமிழகம் முழுவதும் மக்கள் அதிமுக திமுக ஆகிய 2 அணிகளுக்கும் எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் புதிய வாக்காளர்கள் எமது தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள். எங்கள் அணி ஆட்சியை கைப்பற்றும். தமிழகத்தின் 600 கால அரசியல் அடியோடு மாற்றப்படும். அதிகமாக வாக்கு பதிவாகும் போது அது பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் சாதகமாக இருக்கிறது. அது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு தோல்வி பயத்துல மக்களுக்கு பணம் கொடுத்துட்டு எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு அவங்க பாக்குறாங்க. ஆனா மக்கள் ஜனநாயக ரீதியாக ஓட் பண்ணிட்டு இன்னைக்கு யார் நல்ல அரசாங்கம் அவங்களால கொடுக்க முடியும், அதுக்காக இன்னைக்கு எல்லா இடத்துலயும் தேர்தல் நடக்குது. இது வரைக்கும் தமிழகத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு 2 இடத்துல தேர்தல் தள்ளி வைப்பதை நம்ம பார்த்ததே கிடையாது. அகேன்ஸ்ட் த டெமோக்ரஸி. ஆனா நிச்சயமாக அதிமுக அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டுறதுக்காக மக்கள் தயாராக இருக்காங்க. பணம் பெருமளவில் விளையாடி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில் மாற்றி எல்லா கட்சிகள் மீதும் எல்லா கட்சி தலைவரும் இந்த புகாரை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். நிச்சயமாக பணப்புழக்கம் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பணம் வாங்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரே முறையாக தேர்தலில் பணம் கொடுக்கும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அதனால் மக்கள் இது எப்படி பார்த்தாலும் நம்ம பணம் தான் என்ற எண்ணத்தோடு 2006 தேமுதிக தலைவர் முதல் முறையாக சொன்னார், பணம் கொடுத்தால் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய பணம் என்று சொன்னார். பிறகு டெல்லியில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இதே கருத்தை வலியுறுத்தினார். பணம் வாங்குவது குற்றமில்லை என்ற எண்ணத்துக்கு மக்கள் வந்துவிட்டார்கள். பணம்
காரணம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் நீங்கள் யாருக்கு வாக்களித்தது என்பதை நாம் மிகச்சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள்? இந்த ஆட்சி தொடரப்போகிறதா, புதிய ஆட்சி மலரப்போகிறதா? பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே, நாம் ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளில் என்ன நடந்தது என்பதை கருத்து கணிப்பு முடிவுகளாக வெளியிட்டு வந்து கொண்டிருக்கும். அந்த 234 தொகுதிகளுக்கும் ஒட்டுமொத்தமான கருத்து கணிப்பு முடிவுகளை இன்று நாம் வெளியிட்டிருக்கிறோம். எந்த குழப்பமும் கிடையாது. 232க்கு தான் வெளியிடணும் நீங்க கேட்கிற புரியுது. எக்ஸிட் போலுக்கு நாளை நடைபெற இருக்கக்கூடிய எக்ஸிட் போலுக்கு 232க்கு தான் வெளியிடுவோம். இன்று நடக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான தொகுப்பு 234க்கு தான் வெளியிட இருக்கிறோம். இன்று காலை முதல் வாக்களித்தவர்கள் அரசியல் பிரமுகர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம். வாக்களிச்சதை பத்தி வாக்களித்தது பிறகு என்ன சொன்னாங்க பார்த்தோம். திரையுலக பிரமுகர்களை விட்டுவிட முடியுமா? சினிமா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பேரறிஞர் அண்ணால இருந்து இன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரைக்கும் முழுமையாக அரசியல் சினிமா தாக்கம் கடுமையா இருக்கு. அப்படி சினிமா பிரபலங்கள் இன்னைக்கு வாக்களிச்சிருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க? வாக்களித்து விட்டு வந்த பிறகு அவங்களுடைய ஒற்றைவர்களை காட்டியவர்கள் என்ன சொன்னாங்க? இப்ப பாக்கலாம். Everybody should vote. That is our duty. எவ்வளவு சதவீதம் ஏறுதோ அந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு ஆயுள் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் என்னுடைய விருப்பம். அந்த பர்சன்டேஜ் விழுக்காடு அதிகமாகணுங்கிறது தான். இந்த தேர்தல் எந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வர வேண்டும் என்று நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அதனால நல்லவங்க வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நமது நாடு ஜனநாயக நாடு. முக்கியமா உங்க ஓட்டு, அத்தனை பேரோட ஓட்டு இதுல கவுண்ட் பண்ணும். இளைஞர்கள் முதல் டைம் ஓட் பண்றவங்க அத்தனை பேரும் தயவு செய்து ஓட்டு பண்ணுங்க. எந்த ஆட்சி வந்தாலும் நல்லது நடக்கும். நம்ம நம்பிக்கையோட ஓட் பண்ணுங்க. அந்த வேட்பாளர் மேல எனக்கு விருப்பமே இல்லாம இருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? அப்ப நான் ஓட்டே போடாம இருந்துடணுமா? அது வேண்டாங்கிறதுக்கு தான் நான் இந்த நோட்டாவை பத்தி சொல்றேன். நான் நோட்டாவை பத்தி சொன்னேன், எல்லாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. என்னன்னா ஓட்டு போட வேணாம்னு சொல்றேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓட்டு போடுங்க, உங்களுக்கு விருப்பமான வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. முடியாத பட்சத்தில் இதுவாறு செய்யும். விழிப்புணர்வு பெற்றிருக்கும் தேர்தல் இது என்று நான் கருதுகிறேன். வாக்கு விழுக்காடு அதிகமாகும் என்று நான் நம்புகிறேன். மக்கள் தங்களுக்கு தேவையான நல்லரசை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தேர்தலில் எல்லா கட்சியுமே மதுவிலக்க அமல்பட்டதாக வாக்கு கொடுத்திருக்காங்க. யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஐயா கையெடுத்து கும்பிடுறேன். யாரு ஜெயிச்சாலும் முதல் வேலையால் செய்யுங்க. தமிழ்நாட்டில் இந்த 40 வருஷத்துல 1 கோடி பேரை குடிகாரனாக்கிட்டோம். 50 லட்சம் பேர் குடி நோயாளிகளா இருக்காங்க. குடும்ப தலைவனை குடிகாரனாக்கி அவங்க ஈரெல்லாம் பெருசாக்கி அவனை சாகடிச்சிட்டு இலவசமா பேர் எதுக்கு வாக்கு போடுறீங்க? ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. நான் ஊர்ல போகும்போது விவசாயம் செழிப்பா இருந்ததெல்லாம் இப்ப அந்த ஊரே ஆளே இல்ல. இப்போ அதனால விவசாயத்துக்கு நிச்சயமா வர அரசாங்கம் நல்லது பண்ணியே ஆகணும். நிறைய விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பெருமைப்படுத்தி அவங்களோட லைஃபை ஈஸி ஆக்கி தரணும். தேங்க்யூ. எதுக்கு மாற்ற புரியல. நல்லா தானே எல்லாருமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன நடக்கணுமோ அதான் நான் சொல்றேன். இயற்கை கூட நம்ம நினைச்சதா இன்னைக்கு திடீர்னு பெய்யுது. சோ அந்த மாதிரி திடீர்னு என்ன வேணா நடக்கலாம். என்ன மாதிரி ஆட்சின்றது விட முக்கியம் இல்ல, ஒரு நல்ல ஆட்சி நடந்தா போதும். எல்லாரும் ஓட்டு போட்டணும். அதான் ஜனநாயகம். 100% ஓட்டு போட்டா தான் ஜனநாயகத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இந்த இந்தியாவுடைய குடிமகன்கிறதுக்கு ஒரு பெரிய விட்னஸ். அது எல்லா பேரும் சேர்ந்து மறக்காம அவ்வளவு பேர் வீட்டில் ஓட்டு போட்டணும். எல்லாரும் மக்களுக்கு நல்ல சீரகம் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம தலை வணங்க வேண்டியதான். அதை நம்ம தப்பா சொல்ல முடியாது. மக்களுக்கு நல்ல சீரகம் யாருன்றது மக்களுக்கு தெரியும். நாட்டுடைய ஆரோக்கியத்தை காட்டுது. யூத் எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே ஓட்டு போறது, வயசானவங்க முடியாத கூட போறது. இந்த மாதிரி எவ்ரி 5 years ஒன்ஸ் எல்லாமே ஓட்டு போடணும். அதான் என்னுடைய விருப்பம். முதல்ல கொண்டு வரணும். எஜுகேஷன்ல இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இது 2 தான் பெஸ்ட் ஒரு கண்ட்ரிக்கு. அது கண்டிப்பா கொண்டு வரணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மழை பெய்ஞ்ச போது ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு நினைச்சோம். இல்ல, எல்லாரும் அதே உற்சாகத்தோட காசு பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒவ்வொரு வாட்டி மிஸ் பண்றதே கிடையாது. அதே மாதிரி இந்த வாட்டி காசு பண்ணணும்னு நினைச்சேன். ஐவ் டன் மை பார்ட். மற்றவங்களும் அதே மாதிரி இன்னைக்கு அவங்களோட ஓட்டை காசு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓட்டு போடணும். நான் கூட நேற்று வரைக்கும் வெளியூர்ல தான் இருந்தேன். காலையில தான் வந்தேன், ஊருக்கு வந்தேன். ஸோ காலையிலே ஓட்டு போடணும்னு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப க்ரௌடா இருக்கு. எல்லாரும் வந்திருக்காங்க. ஈவினிங்குள்ள நம்ம ஏரியாவில் சாலிகிராம ஏரியாவில் மொத்த ஓட்டு பதிவாயிருன்னு நினைக்கிறேன். வந்தாலும் கூட நல்லது செஞ்சா இன்னும், ஏன்னா
எப்படி நம்ம வந்து நம்மளோட நீட்ஸ், நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டே பை டே கூடிய ஜாஸ்தியாக போகுதோ, மீன்ஸ் நம்ம தேவைகள் எல்லாம் எப்பவுமே ஒரு நாளுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா லீடர்ஸும் மக்களோட தேவைகள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இதெல்லாம் டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணா போதும். எல்லாரும் போய் vote போடுங்க. நான் சென்னை அதுக்காக தான் வந்தேன். I did my duty, so please go and vote everybody. Thank you. த்ரிஷா வந்து 7:30 மணிக்கு வந்து எல்லாரும் போய் ஓட்டு போடுன்னு சொன்னா, 2வது முறை எப்படி போய் ஓட்டு போடுறது வந்து அவங்க சொன்னா எத்தனை மணி நேரம் போய் ஓட்டு போட்டு வரலாம், அதனால மாற்றுக்கிறது இல்ல. கமலஹாசனையும் திரு சிம்புவையும் ரெண்டையும் பார்த்து, திரு கமலஹாசனையும் திரு சிம்பு ரெண்டும் பார்த்திருப்பீங்க. தங்களுடைய கருத்துக்களை தங்களால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாதவர்கள், நிறைய கருத்துக்களை பகிரங்கமா சொல்லி சர்ச்சையிலும் சிக்கியவர்கள், தைரியமாக சொல்லி பேரும் வாங்கியவர்கள். திரு கமலஹாசன் சொல்றாரு, நம்ம சொல்றது நடக்க போறது இல்ல, பட் என்ன சொல்றாங்கன்னா நல்லவங்க வந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்து சொல்றாரு. திரு சிம்பு சொல்றாரு பாருங்க, அவர் சொன்னது நீங்க கவனிச்சு மாற்றமா எதுக்கு நல்லா தானே போயிட்டு இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி. அவரவருடைய உணர்வுகள் அவர்களை தாண்டியும் கூட வந்து அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு அவங்க மாத்தி சொன்னாலும் கூட அவருடைய உள்ள கிடைக்க வந்துருது. சரி, சினிமாக்காரர்களும் அரசியல்வாதிகள் மட்டும்தான் வந்து வாக்களிச்சாங்களா, அவங்க மட்டும்தான் அந்த நாட்டை திருத்தணுமா? இவர்களை உருவாக்கக்கூடிய சாமானியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, காமன் மேன் இருக்காங்க, அவர்கள் வாக்களித்து என்ன சொன்னார்கள் அதையும் கேளுங்களா. முதன்முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்கள் தொடங்கி வயதான முதியவர்கள் வரை பலரும் ஆர்வத்துடன் வாக்களிக்க வாக்குச்சாவடி மையத்திற்கு வருவதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காலை முதல் பலத்த மழை பெய்து வரும் நிலையிலும் ஏராளமானோர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வாக்குச்சாவடி மையத்தை நோக்கி படையெடுத்தனர். சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த வயதான ஒரு முதியவர் சக்கர நாற்காலியில் வந்தவாறு தனது வாக்கினை பதிவு செய்தார். தேவையான வசதி நல்லா செய்திருக்காங்க. வயசு 77 ஆயிட்டு. அதனால இன்னும் அடுத்த தடவை ஓட்டு போடணும்னு தெரியாது. அதனால இப்பயுமே வந்து ஓட்டு போடுறேன். இதேபோல் முதன்முறையாக வாக்களிக்கும் இளம் வாக்காளர்களையும் வாக்குச்சாவடி மையங்களில் அதிகம் பார்க்க முடிந்தது. சைதாப்பேட்ல இருந்து வந்திருக்கேன். இங்க ஆந்தப் ஸ்கூல்ல ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுனால எக்ஸைட்டிங்கா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு, நானும் இப்ப வந்து ஒரு சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முதன்முறையாக வாக்களிப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ள இளம் வாக்காளர்கள் அரசியல் கட்சியை கருத்தில் கொள்ளாமல் வேட்பாளர்களை பார்த்தே வாக்களித்ததாகவும் கூறியுள்ளனர். ஆக்சுவலி இங்க இதுபடி யார் நல்லா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படிதான் போட்டோம். லைக் எந்த ஒரு கட்சிக்காகலாம் போடல. ஸோ கேண்டிடேட் பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பகுதிகளில் காலையில் திருமணம் முடிந்த கையோடு மாலையும் கழுத்துமாக புதுமண ஜோடிகள் வாக்களித்தனர். முதல் முறையாக வாக்களித்த அந்த சின்ன பெண் என்ன சொன்னார் கவனித்தீர்களா? நீங்க வந்து நான் கட்சியை பார்த்து வாக்களிக்கல, நான் வேட்பாளரை பார்த்து தான் வாக்களித்தேன். இந்த வேட்பாளர் நிச்சயமா ஏதாவது ஒரு கட்சிக்கு தொடர்புடையவர் தான் இருந்திருப்பார். ஆனாலும் கூட இது போன்ற சேர்ந்த விருகம்பாக்கத்தில் வந்து இன்று காலையில வந்து ஒரு நண்பர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டேன், என்னுடைய மனைவி இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டாங்க. நாங்க கேட்ட போது நாங்க வந்து யாருடைய ஆட்சி வரணும், புதிய ஆட்சி, இந்த ஆட்சி போகணுமா, அப்ப இன்னொரு ஆட்சி வரணுமாங்கிற பத்தி யோசிக்கல. லோக்கல்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ல இந்த கேண்டிடேட்டோட அந்த கேண்டிடேட் ரொம்ப மோசமானவர், 2 பேருமே மோசமானதான் அவருடைய பார்வை. இந்த கேண்டிடேட் அந்த கேண்டிடேட் மோசமானதுனால இந்த கேண்டிடேட் தான் போட்டேன்னு சொல்லிட்டு அவர்களா பார்த்து 2 பேர் பத்தி குறிப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அரசியல் பார்வை என்பது ஆழமாக வேரூன்றி ஆண் பெண் பாரபட்சம் இல்லாமல், புதிய வாக்காளர் பழைய மூத்த வாக்காளர் பாரபட்சம் இல்லாமல் ஒரு மிக நீண்ட ஒரு ஆழமான பார்வை இருக்கக்கூடிய பார்க்கிறோம். தமிழகத்தில் மட்டும்தான் இந்த தேர்தல் ஹரிவரி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பரபரப்பு, பதட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு எப்படி நடந்தது அப்படிங்கிற பார்க்கிறோமா. இல்ல தாண்டி புதுச்சேரியிலும் கூட தேர்தல் நடந்திருக்கிறது. அங்கு 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அங்கு எப்படி தேர்தல் நடந்தது பாருங்களேன். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரிக்குள் 23, திருச்சி அருகே உள்ள காரைக்காலில் 5, கேரளா அருகில் உள்ள மாஹே, ஆந்திரா அருகில் உள்ள ஏனாம் என மொத்தம் 30 தொகுதிகள் உள்ளன. இதில் 96 சுயேட்சைகள் உட்பட 344 பேர் களத்தில் உள்ளனர். வாக்காளர்களின் எண்ணிக்கை 9,41,000. தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், திமுக கூட்டணி, அதிமுக, பாமக, பாஜக, மக்கள் நல கூட்டணி என பல முனை போட்டி நிலவுகிறது. மதுவுக்கு எதிரான மனநிலை தமிழகத்தில் நிலவினாலும் புதுச்சேரியின் பிரதான கட்சிகள் இரண்டுமே மதுவிலக்கு இல்லை என்பதை உறுதி செய்துவிட்டன. இன்றைய வாக்குப்பதிவின் போது வீட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இவர் இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். புதுச்சேரியில் மழையால் ஆரம்பத்தில் மந்தமாக தொடங்கினாலும் பின்னர் வாக்குப்பதிவு விறுவிறுப்பானது. காரைக்கால் பிராந்தியத்தில் கனமழை தொடர்ந்ததால் வாக்குப்பதிவில் பின்னடைவு ஏற்பட்டது. அதே நேரத்தில் ஏனாம் மற்றும் மாஹே தொகுதிகளில் புதுச்சேரி பிராந்தியத்தை விஞ்சும் வகையில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்தது.
விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு அங்கு மட்டும் நடக்கவில்லை, தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இன்னொரு மாநிலத்தில் இன்றே வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. மே 16ஆம் தேதி 3 மாநிலங்கள் நடந்திருக்கிறது. தமிழகம், புதுவை, இன்னொன்று கேரளா. அங்கு எப்படி நடந்தது அதையும் ஒரு பார்வை பார்த்துவிடலாம். 100% கல்வி அறிவு கொண்ட கேரளாவில் பொதுவாக ஆளுங்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணிக்கும் நேரடி போட்டி இருக்கும். ஆனால் இந்த முறை எப்படியும் சட்டப்பேரவையில் நுழைந்து விடுவது என்ற உத்வேகத்துடன் பாஜக கூட்டணியும் உள்ளதால் அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. கேரளாவில் மொத்தம் 140 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இங்கு மொத்த வாக்காளர்கள் 2,60,00,000 பேர் உள்ளனர். 1203 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் பெண் வேட்பாளர்கள் 103 பேர். முதலமைச்சர் உம்மன் சாண்டி கோட்டயம் மாவட்டம் புதுப்பள்ளி தொகுதியில் போட்டியிடுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் VS அச்சுதானந்தன் பாலக்காடு மாவட்டம் மலப்புழாவிலும், பாஜக மாநில தலைவர் கும்மனம் ராஜசேகரன் வட்டியூர்காவு தொகுதியிலும் போட்டியிட்டுள்ளனர். கேரள வரலாற்றில் முதன்முறையாக நடிகர்களும் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்தும் போட்டியிட்டுள்ளனர். இந்த தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் மத்திய அமைச்சரும் கேரள காங்கிரஸ் மூத்த தலைவருமான AK அந்தோணி, 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்சி மாறும் வரலாறு இந்த தேர்தலில் മാറ്റി എഴുതപ്പെടും என்றார். ഒരു കാര്യം ഉറപ്പിച്ച് പറയാം, കേരളത്തിൽ ഇത്തവണ ഒരു പുതിയ ചരിത്രം ഉണ്ടാകാൻ പോവുകയാണ്. ഇതിനു മുമ്പുള്ള കേരളത്തിന്റെ ചരിത്രം 5 വർഷം ഒരു മുന്നണി, പിന്നത്തെ 5 വർഷം വേറൊരു മുന്നണി എന്നുള്ളതാണ്. ആ ചരിത്രം കേരളത്തിൽ ആദ്യമായി തിരുത്തിക്കുറിക്കാൻ പോകുന്നു. UDFന്റെ വിജയം ഉറപ്പാണ്, യാതൊരു സംശയവുമില്ല. எந்த சம்சயம் வேணா, இந்த முறை அந்த முன்னணி மாறி மாறி வரக்கூடிய வரலாறு மாறும் என்று வரலாறு மாறும் என்று திரு AK அந்தோணி அவர்கள் காங்கிரசுடைய மூத்த தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் சொன்னதை பார்த்தோம். கேரளாவை போலவே தான் தமிழகத்திலும் தொடர்ந்து 84க்கு பிறகு 89 முதல் 89, 91, 96, 2001, 2006, 2011 வரைக்கும் முழுமையாக ஆட்சி மாற்றம் ஒவ்வொரு 5 ஆண்டுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த முறை அந்த வரலாறு அங்கு நடக்காது என்று கேரளாவில் திரு அந்தோணி அவர்கள் சொன்னால், தற்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு தான் மீண்டும் அங்கு ஆட்சியை பிடிக்கும் என்று கேரளாவில் திரு அந்தோணி அவர்கள் சொன்னால், தமிழகத்தில் என்ன நடக்க போகிறது என்று தெரியாது. நிச்சயமாக அதிமுக ஆட்சி மீண்டும் தொடரப்போகிறதா, அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரப்போகிறதா, இல்ல வேறு ஏதேனும் ஆட்சி வரப்போகிறதா, அல்லது தொங்கு சட்டசபை வரப்போகிறதா என்று பல்வேறு கேள்விகள். அதற்கான முடிவை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். மாற்று கருத்துல எப்படி கேரளாவில் 2 கட்சிகளை மையப்படுத்தி மட்டுமே அரசியல் இருக்குதா, தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போகிறது, எந்த கட்சி ஆட்சி தொடர போகிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு இன்னைக்கு நம்ம பார்த்துட போறோம். அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆழமா யோசிச்சோம்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, தமிழக அரசியல் ஒட்டுமொத்தமாக 2 துருவங்களை மையப்படுத்தான் சென்று கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு கருணாநிதி, இந்த 2 துருவங்களை நம்பித்தான் முழுக்க ஒட்டுமொத்த அரசியல். அது நீங்கள் பாஜகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், அல்லது மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் பாராட்ட அல்லது விமர்சிக்க வேண்டிய 2 பேர்களாக கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா பேர் வருதா. எப்ப பார்த்தாலும் நீங்க நிச்சயமா அவர்களை பற்றி நீங்க எதை சொல்லணும், நல்லதாக சொல்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னா பொல்லதாவது சொல்லணும். அவருடைய பேரை, இந்த 2 பேருடைய பேரை தமிழக அரசியல் வரலாற்றில் அழிக்கவே முடியாத ஒரு கடுமையான தடத்தை இந்த 2 பிரமுகருமே பெற்றிருக்கிறார்கள். ஒரு கடுமையான உழைப்பின் மூலமாக ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதி சரி, அவருடைய உழைப்பை நாம் சாதாரணமா சொல்லிட முடியாது. அவர்கள் உழைப்பு மிக கடுமையான தன்னந்தனி பெண்ணாக நாம் ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம். ஒரு 2-3 நாளுக்கு முன்னர் தன்னந்தனி பெண்ணாக எப்படி அத்தனை எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் தாண்டி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தொட்டிருக்கார் என்பது எப்படி ஒரு மிகப்பெரிய குறிப்பிடத்தக்க விஷயம். அதே போல இந்த 93 வயதிலும் யாருக்கும் சளைக்காமல் மிக கடுமையாக உழைப்பு என்றால் கருணாநிதி, கருணாநிதி என்றால் உழைப்பு என்று பெயர் சொல்லக்கூடிய வகையில் தமிழகத்தின் இன்னும் சொல்லப்போனால் ஆகக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரி என்ற பெயர் எடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற தலைவர் கருணாநிதி, இந்த 2 துருவங்களை நம்பித்தான் ஒட்டுமொத்த அரசியல் இருக்கிறது. இவர்கள் தான் ஆட்சியில் மீண்டும் இருக்க போகிறாரா, இவர்களை தாண்டி வேறு ஏதும் அரசியல் வட்டம் சுற்ற போகிறார் என்பதை நாம் இன்றே பார்த்துவிட போகிறோம். ஆனாலும் இந்த 2 பேரை அரசியல் வட்டம் தவிர்த்துவிட முடியாது. அப்படிப்பட்ட 2 பேரை பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா திரைப்படங்கள் மூலம்தான் தமிழக மக்களுக்கு முதலில் அறிமுகமானார். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த இவர் பெங்களூரு பிஷப் காட்டன் பள்ளி மற்றும் சென்னை சர்ச் பார்க் பவுண்டேஷன் கான்வென்ட்டில் கல்வி பயின்றவர். திரையுலகில் அறிமுகமான அவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தார். எம்ஜிஆரோடு இணைந்து நடித்த அவரது படங்கள் பல வெற்றி படங்களாக அமைந்தன. தன்னோடு இணைந்து நடித்த ஜெயலலிதாவை அரசியலுக்கும் கொண்டு வந்தார் எம்ஜிஆர். 1981ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற 5ஆம் உலக தமிழ் மாநாட்டில் பங்கேற்று தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் ஜெயலலிதா. பின்னர் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரானார். 1984இல் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
எம்ஜிஆரின் மறைவை அடுத்து 1989 அதிமுக இரண்டாக பிரிந்து போட்டியிட்ட போது ஜெயலலிதா தலைமையிலான அணி அதிக இடங்களை பிடித்தது. தமிழக சட்டப்பேரவையின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். பின்னர் ஒன்றுபட்ட அதிமுகவின் பொதுச் செயலாளரானார். 1991ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பின்னர் 2001ஆம் ஆண்டு மீண்டும் முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்றார். நீதிமன்ற வழக்கால் பதவி இழந்த அவர் மீண்டும் முதல்வரானார். 2011 தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் வெற்றி பெற்று முதல்வரான ஜெயலலிதா சொத்து வழக்கில் பதவி இழந்தார். பின்னர் சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் முதல்வரானார். 3 முறை தமிழக முதலமைச்சரான ஜெயலலிதா இந்த தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் மீண்டும் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் திருவாரூருக்கு அருகில் உள்ள திருக்குவளை கிராமத்தில் 1924ஆம் ஆண்டு முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் கருணாநிதி. பள்ளி பருவத்திலேயே நாடகம், கவிதை, இலக்கியம் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த அவர் 13வது வயதிலேயே சமூக சீர்திருத்த இயக்கங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். 1938 தமிழ்நாட்டில் தொடங்கிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்தார் கருணாநிதி. பெரியாரின் சீடராக, அண்ணாவின் தொண்டனாக தீவிர அரசியலில் ஈடுபட்டார். 1949 அண்ணா திமுகவை தொடங்கியபோது அதற்கு உறுதுணையாக இருந்தவர் கருணாநிதி. 1957ஆம் ஆண்டு குளித்தலை தொகுதியில் இருந்து தமிழக சட்டமன்றத்திற்கு முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கருணாநிதி 2011 வரை தான் போட்டியிட்ட 12 தேர்தல்களிலும் வெற்றி பெற்று வரலாறு படைத்தார். 1967 அண்ணா அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்தார். 1969 அண்ணா மறைந்த பின் முதலமைச்சர் பொறுப்பையும் திமுகவின் தலைமை பொறுப்பினையும் ஏற்றார். தொடர்ந்து 1971, 1989, 1996, 2006 என அடுத்தடுத்து 5 முறை தமிழக முதலமைச்சராக பதவி வகித்தார். சட்டமேலவை உறுப்பினர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் போன்ற பொறுப்புகளையும் வகித்தார். கடந்த முறை தனது சொந்த ஊரான திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்ட கருணாநிதி இந்த தேர்தலில் மீண்டும் அங்கு போட்டியிடுகிறார். 2 முக்கியமான அரசியல் துருவங்கள் எதிரெதிரே இருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் தவிர்க்க முடியாத சக்திகள். இந்த 2 துருவங்களை நம்பித்தான் ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் இன்றும் சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறது, மாற்று கருத்தில்லை. இந்த 2 பேரில் யாரேனும் ஒருவர் முதலமைச்சராக வரப்போகிறார்களா, தொடரப்போகிறார்களா, இல்லை வேறு யாருக்கேனும் கூட வாய்ப்பு இருக்க போகிறதா பார்க்க இருக்கிறோம். இன்றே பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டேன். நிச்சயமாக இன்று ஒட்டுமொத்தமாக தந்தி தொலைக்காட்சி கிறிஸ்டியன் மீடியா நிறுவனத்தில் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். 9 மணிக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாருங்கள், 2 பேரும் சேர்ந்து ஆயுத எழுத்து பார்க்கலாம்.